Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழந்தது கொலையா தற்கொலையா என்பதில் 500 நாட்களாக மர்மமானது தொடர்ந்து நீடிக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்பொழுது ஜெயக்குமார் கொலையில் இன்னும் மர்மமானது நீடிக்கிறது. தற்பொழுது அங்கு நடக்கக்கூடிய விவரங்கள் என்ன? வணக்கம் சங்கீதா. திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த திசைன்விலை அருகே இருக்கக்கூடிய கரைசித்து புதுரை சேர்ந்த KPK ஜெயக்குமார் என்பவர் கடந்த ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி வீட்டிலிருந்து வெளியே சென்றவர் மாயமானார். தொடர்ந்து அவர் அதே மாதத்தில் 4ஆம் தேதி அவரது பண்ணை வீட்டில் பின்புறம் உள்ள தோட்டத்தில் உடலானது பாதி எரிந்த நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வழக்கில் ஜெயக்குமாரின் உடல் இரும்பு கம்பி மூலம் கட்டப்பட்டிருந்ததாகவும், உடலில் சிமெண்ட் கல் கட்டப்பட்டிருந்ததாகவும், வாயில் ஸ்டீல் ஸ்டிக்கர் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த விவகாரத்தை தொடக்கத்தில் உவரி போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். ஜெயக்குமார் தனசிங் இறப்பிற்கு பிறகு பல நாட்களாகியும் தனக்கு பணம் தர வேண்டிய நபர்களால் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி ஒரு மரண வாக்கு மூலமும் மற்றும் ஒரு கடிதத்தையும் ஒன்று எழுதியிருந்ததாக கூறப்படுகிறது. அந்த கடிதத்தில் பல அரசியல்வாதிகள், அதாவது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிருபர்களின் முக்கிய பெயர்களும் அதில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் விசாரணையில் முன்னேற்றம் இல்லாததால் கடந்த ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி அன்று இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டது. கூடுதல் சூப்பரண்ட் சங்கர் மற்றும் விசாரணை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் உலகரணி தலைமையிலான இந்த குழுக்கள் பல்வேறு கோணங்களில் இந்த வழக்கை விசாரித்து வந்தார்கள். ஆனால் தற்பொழுது வரை உயிரிழந்திருக்கக்கூடிய ஜெயக்குமாரின் இந்த வழக்கானது கொலையா தற்கொலையா என்று கூட கண்டுபிடிக்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய CCTV காட்சிகள் எவ்வித பயனும் அளிக்கவில்லை. மேலும் தடயங்களும் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால் இந்த வழக்கை அடுத்த கட்ட நகர்வு கொண்டு செல்வதற்காக தற்போது நெல்லையில் முகாமிட்டு விசாரணை நடத்தி வரக்கூடிய CBCID வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.